தம்ப்லைனில் நீங்கள் பார்த்த ஃபோட்டோவோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் +2 முடித்தோடனே ஜெய் மெயின்ஸ் எழுதுறீங்களோ, இல்லை அட்வான்ஸ் எழுத போகிறீங்களா, இல்லை டிஎன்இ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் கியூட் மாதிரி என்ட்ரன்ஸ் எழுத போகிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட மார்க் எதுக்கு யூஸ் ஆகுது, ஜெய் மெயின்ஸில் பர்சன்டைல்னால் என்ன, ஐஐடிஸ் என்ஐடிஸில் டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் எப்படி படிக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக என்னென்ன ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஷயம் இன்னும் 4 பேருக்கு தெரியட்டும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கோ இல்லை டிஎன்இ கவுன்சிலிங்கோ எதில் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் மெயின்ஸ் அண்ட் ஜெய் அட்வான்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், நிறைய ரெஃபரன்ஸ் பார்ப்போம். நான் வந்து ஜெய் மெயின்ஸும் என் பையன் அட்டன் பண்ணியிருக்கான், அட்வான்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாமை வந்து என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்கு, என்ஐடிஸ் 31 இருக்கு, ஜிஎஃப்டிஸ் 47 இருக்கு, IIIT வந்து 26 இருக்கு. இந்த 23 ஐஐடிஸ்ல வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 26க்கான ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்க வந்து ஐஐடி ரூர்க்கே பண்றாங்க. இப்போ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. அக்டோபர் 31ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 27 வரைக்கும் இருக்கு. அதனால யாரா ஜெய் மெயின்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க மறக்காம போட்டுருங்க. ஏன்னா நாள் கம்மியா இருக்கு. லாஸ்ட் டேட் நவம்பர் 27. நீங்க இப்ப அப்ளிகேஷன் போட்டாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 21ல இருந்து 30 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ஷெட்யூல் போடுவாங்க. உங்களுக்கு செக்ஷன் 1க்கு வந்து அப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். செக்ஷன் 2க்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் போடுறது வந்து பிப்ரவரி லாஸ்ட்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி மார்ச் வந்து உங்களுக்கு எண்ட்ல வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஏப்ரல் 1ல இருந்து 10 தேதிக்குள்ள செகண்ட் செக்ஷனுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஜெய் மெயின்ஸ்க்கு செக்ஷன் 1 வந்து எப்பவுமே ஜனவரியும், ஏப்ரல்ல வந்து செகண்ட் செக்ஷனும் வைப்பாங்க. ஜெய் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ல இருந்து 6 நாள் அந்த மாதிரி காலையில ஒரு ஷெட்யூல், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் சொல்லிட்டு ரெண்டா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு செக்ஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர்ல இருந்து எல்லாம் மொத்தமா எழுதுவாங்க. நம்ம இப்ப எப்படி ஸ்டேட் போர்ட்ல தமிழ்நாடு வரைக்கும் நம்ம ரேங்கிங் பாக்குறோமோ, இது வந்து ஆல் இந்தியா ரேங்கிங். உங்களுக்கு டோட்டலா இந்தியால ஸ்டேட் எங்க இருக்காங்களோ எல்லாருமே கலந்து ஒன்னா வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுதான் வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டான்றது. ஆல் இந்தியா ரேங்க் படி தான் நமக்கு விடுவாங்க. இதுல வந்து 1, 2 அந்த மாதிரி எல்லாம் விட மாட்டாங்க. பெர்சன்டைல்ல தான் விடுவாங்க. அதாவது இப்ப நீங்க 98 பெர்சன்டைல்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து 98 பேர் பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த அளவுக்கு முன்னிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால 1, 2 அந்த மாதிரி வருஷப்படுத்த மாட்டாங்க. 98% உங்களுக்கு பின்னாடி கீழே இருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கம்யூனிட்டி இருக்கு, இடபிள்யூஎஸ் இருக்கு, ஓபிசி என்சிஎல் இருக்கு, பிடபிள்யூடி கேட்டகரி இருக்கு, எஸ்சி எஸ்டி இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரின்றது நமக்கு எந்த ஒண்ணுமே தேவைப்படாது. அப்ளிகேஷன் போட்டோமா போய் எக்ஸாம் எழுதணுமா, நம்ம டோட்டலா எல்லா கூடமே காம்படிஷன்ல கலந்துட்டோமான்னு இருக்கும். அதுவே நீங்க இடபிள்யூஎஸ்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்ல, படிப்பை தவிர வேற ஒண்ணுமே சொத்து இல்ல, உங்களுக்கு வந்து அசட் எதுவும் இல்ல, ஒரு சொந்த வீடு இல்ல, எந்த பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க வறுமை கோட்டு கீழே கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து இ சேவை மையத்துல உங்களுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து இதை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, இடபிள்யூஎஸ்ன்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்குறப்ப 100க்கு 100 வந்து நம்ம ஓப்பன் கேட்டகரியில போட்டி போடுறோம்னா நீங்க இடபிள்யூஎஸ் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அது பாதியா குறையும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பாதிக்கு பாதி இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த செக்ஷன்ல போறப்ப உங்களுக்கு வந்து ரேங்கிங் கிடைக்கிறதாகட்டும், சீட் கிடைக்கிறதாகட்டும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஓபிசி என்சிஎல்ன்றது வந்து நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு ஸ்டேட் போர்ட்ல எல்லாம் வந்து நம்ம பிசி எம்பிசி அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, நம்ம சென்ட்ரல் லெவல்ல போறப்ப ஆல் இந்தியா ரேங்க்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கணும். நமக்கு ஸ்டேட் போர்டுக்கு எப்படி பிசி இருக்கோ அதையே வந்து நம்ம இ சேவை மையம்ல போய் அப்ளிகேஷன் கொடுத்து நம்மளோடது நான் வந்து பிசி கம்யூனிட்டி தான், எனக்கு வந்து இப்போ ஓபிசி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்றப்ப நீங்க இப்போ 100ல ஒரு 60% வந்து நம்ம காம்படிஷன் வந்து நமக்கு 40% வந்து குறையும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வைஸ் நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி பேசஸ் வந்து நமக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்யூனிட்டி இன்கம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றப்ப கரண்ட்ல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி நமக்கு வாங்குறதுக்கு 3ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஆகிடும். நீங்க இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்ம வாங்க முடியும். இது எல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது வரதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள ஆகும். நீங்க எப்போ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அது வந்து ஸ்டில் மார்ச் 31 வரைக்கும் தான் நமக்கு வந்து அது வேலிட். அப்படி நீங்க ஏப்ரல் 1க்குன்னா நம்ம எப்பவுமே வருஷத்துக்கு புதுசா தான் வாங்க வேண்டியது வரும்.
ஜனவரியில ஜேஇ மெயின்ஸ் எழுதினாலும் சரி, ஏப்ரல்ல ஜேஇ மெயின்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல 2 செக்ஷனுமே நீங்க எழுதுறீங்கனாலும் சரி, எந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு பெர்சன்டைல் மார்க் வந்து அதிகமா இருக்கோ, அந்த மார்க்க தான் வந்து கால்குலேட்க்கு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு இப்ப ஜேஇ மெயின்ஸ் ஜனவரியில எழுதினவங்க வந்து அத வந்து உடனே வந்து வெளியிட மாட்டாங்க. உங்களுக்கு எந்த பெர்சன்டைல் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் ரிசல்ட் வரும். டோட்டலா மொத்த பேர்ல எத்தன பேர்லாம் உங்களுக்கு வந்து பெர்சன்டைல் வராது. நம்ம ஒவ்வொரு மார்க்குக்கும் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம்ன்ற டீடைல் மட்டும் தான் தெரியும். நீங்க ஏப்ரல் செக்ஷனோட ரிசல்ட் வரப்ப தான் நம்ம டோட்டலா ஆல் இந்தியா ரேங்க்ல எந்த பெர்சன்டைல்ல வாங்கியிருக்கோம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஜேஇ மெயின்ஸுக்கோ இல்ல அட்வான்ஸுக்கோ ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க எப்படி படிச்சாலுமே சரி, நீங்க எந்த என்ட்ரன்ஸ் எழுதினாலும் சரி, 12th மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜோசா கவுன்சிலிங் போறப்ப 75% வந்து உங்களுக்கு மார்க் இல்லன்னா உங்களுக்கு வந்து கிடைச்ச சீட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால எப்பவுமே வந்து 12th மார்க்ல வந்து கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஸ்டேட் போர்ட்ல நம்ம படிக்கிறோம், சிபிஎஸ்சில சிலபஸ் வருதுன்னு சொல்றாங்க. அதனால நம்மளால வந்து காம்படிஷன்ல போய் வின் பண்ண முடியுமா இல்ல ஜெயிக்க முடியுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நீங்க புரிஞ்சு படிச்சு அதுல இருக்கிற ஆன்சரை தெளிவா நீங்க ஆன்சர் பண்றப்பயே உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சுத்தமா வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 50-50 சான்சஸ்ல ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல வரலாம். மீதி வந்து என்சிஆர்டி புக் வந்து நம்ம பிடிஎஃப்லயும் நிறைய கிடைக்குது. நீங்க அதை படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களா இருந்தா அவங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே அவங்க வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனா ஸ்டேட் போர்ட் பசங்க பண்ண முடியாதுன்னு இல்ல. ட்ரை பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். நான் இந்த ஒரே வீடியோல டோட்டலா உங்களுக்கு எல்லா டீடைலுமே சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு 13 லட்சம் பேர், செகண்ட் செக்ஷன்ல ஒரு 13 லட்சம் பேர் அந்த மாதிரி மொத்தத்துல எழுதி ஒவ்வொருத்தர் 2 செக்ஷனும் எழுதுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு எழுதுவாங்க. சோ டோட்டலா லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கோன்றதுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்க்கு யாரை செலக்ட் ஆயிருக்கும்னு தெரியும். அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 2.5 லட்சம் பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாரையுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அது யாராவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க வந்து பிரிப்பாங்க. ஓபன் கேட்டகரியில எவ்வளவு, இடபிள்யூஎஸ்ல எவ்வளவு, ஓபிசி என்சிஎல்ல எவ்வளவு, எஸ்சி எஸ்டில எவ்வளவுன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சு 2.5 லட்சம் பேரை மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி பசங்களுக்கும் பிடபிள்யூடி பசங்களுக்கும் ஆல் என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸ்ல வந்து ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் படிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஐடியா இருந்தா ஜேஇ மெயின்ஸ் வந்து எழுதலாம். நிறைய பேர் வந்து எழுதிட்டு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க போனோமா இங்க போனோமா இல்ல லாங்குவேஜ் வேற அந்த மாதிரி தயக்கத்தினாலே நிறைய பேர் விட்டுடுறாங்க. நீங்க வந்து உங்களால போறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபீலிங் வைக்கிறப்ப எந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் கிடைச்சாலும் நம்ம போறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து சீட் வந்து ஈஸியாவும் கிடைக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஃபீஸும் இல்ல. காலேஜ்ல போய் நல்ல கோர்ஸ் எடுத்து நல்லா படிக்கணும்னா இது ஒரு சிறந்த வழியினே சொல்லலாம். ஏப்ரல் மிடில்ல வந்து நம்மளுக்கு ஜேஇ மெயின்ஸ்ல செலக்ட் ஆனவங்க யார் யாருன்னு பார்த்துட்டு லிஸ்ட் ஒன்னு வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு வந்தாதான் நம்ம வந்து ஜேஇ அட்வான்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டு அதுலயும் வந்து நமக்கு இதே மாதிரி ஸ்டேட் எல்லாமே நமக்கு எந்தெந்த இடம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்லாம் கொடுக்குறப்ப 10 செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம செலக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டே வந்து நமக்கு எப்பவுமே கிடைச்சிரும் ஈஸியாவே. அதே மாதிரி நீங்க ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல படிக்கிறப்ப நம்மளோட பேரண்ட்ஸோட வருமானம் வந்து உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க வருமான சான்றிதழ் கொடுத்தாலும் நம்மளோட ஃபீஸ் வந்து குறைச்சிடுவாங்க. ஃபீஸே இல்லாம நம்ம வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல படிக்கலாம். இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் வரும். அதுவே ஃபீமேலுக்குன்னு பாத்தீங்கன்னா 800 வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தா 500 ரூபாய் தான் வரும். அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 3200 ரூபாய் வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தா 1600 வரும், 1600 ரூபாய். பெண்களுக்கு வந்து அட்வான்ஸோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1600 தான். உங்களுக்கு வந்து ஆல் என்ஐடிஸ் ஐஐடிஸ் எல்லாத்துலயுமே வந்து சூப்பர் நியூமரல் கோட்டான்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு தனியா ஒரு கோட்டா வந்து கொடுப்பாங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரு கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணி போட்டோவோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும். இது வந்து ஜேஇ மெயின்ஸோட அட்மிட் கார்டு. இது உங்களுக்கு இப்படிதான் வரும். உங்களுக்கு இது ஜேஇ மெயின்ஸ்ல வந்து எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸாம் தான் வைப்பாங்க. உங்களுக்கு சென்டர் எங்கன்னு பார்த்துட்டு நீங்க போய் பார்த்து எழுதிடணும். அதே மாதிரி அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வைஸ் பிரிச்சு வைப்பாங்க. மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட், ஒரு 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி நடக்கும். பட் ஆனா அட்வான்ஸ்க்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியால ஒரே நாள் நடத்துவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாவும் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். மார்னிங் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் சொல்லிட்டு 6 மணி நேரம் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. உங்களுக்கு அந்த ஆல் டிக்கெட் வந்து இது வந்து ஜேஇ மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன் எழுதுனது. இது வந்து ஜேஇ அட்வான்ஸோட ஆல் டிக்கெட். நீங்க காலையில போறப்பயே உங்களுக்கு வந்து அந்த ஆல் டிக்கெட்ல மேல வந்து இந்த மாதிரி நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஆஃப்டர்நூன் போறப்ப இந்த ஆல் டிக்கெட்டை தான் காட்டிட்டு நம்ம உள்ள போகணும். சோ ஒரே ஆல் டிக்கெட் தான் 2 வேளையும் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். 2 வேளை அட்டன் பண்ணா மட்டும் தான் நம்ம பேப்பரை கரெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. அங்கேயே வந்து டெமோக்கு பேப்பர் தருவாங்க. நீங்க போட்டு பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் அந்த பேப்பரை அங்கேயே உள்ள கொடுத்துட்டு வந்துடும். நீங்க கலர் ஜெராக்ஸா எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட். நமக்கு ரிசல்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதே நம்பர் தான் உங்களுக்கு செகண்ட் செக்ஷன்லயும் உங்களுக்கு அதே நம்பர் தான். நம்பர் வந்து மாறவே மாறாது. அதனால எப்பவுமே நீங்க ஆல் டிக்கெட் பிரிண்ட் எடுக்கிறப்ப ஒருவேளை நம்மளுக்கு சீட் கிடைக்கிறப்ப அந்த ஆல் டிக்கெட் தெரியாம கிடைக்காம போயிடுச்சுன்னா அதனால 2ஆ எடுத்து வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸோட ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜோசா கவுன்சிலிங்ன்றது நீங்க ஒன் டைம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு ரவுண்ட் வந்து ஒரு 5-6 ரவுண்டா வந்து நமக்கு நடக்கும். ஒவ்வொரு வருஷம் வந்து 5 ரவுண்ட் வைப்பாங்க, ஒரு வருஷம் 6 ரவுண்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறப்ப நமக்கு வந்து சீட் எந்த ரவுண்ட்ல அலாட் ஆகுதோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம சீட்டை வந்து தக்க வச்சுக்கணும். ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப நீங்க ஐஐடிஸ் படிக்கணும், என்ஐடிஸ் படிக்கணும் இருக்கும். நீங்க அதுல வந்து எல்லாமே நீங்க ஒன் டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஐஐடிஸ்க்கும் பண்ணிட்டோம், என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஸ் எதுக்கு வேணுமோ நீங்க எல்லாமே வந்து ஒன் டைம் சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவா பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து படிக்க விருப்பம் இருக்கு, எதாவது கோச்சிங் எப்படி இருக்கு, ரேங்கிங்ல எந்த ரேங்க் வாங்கியிருக்கு, அதெல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தேடி தெளிவாய்க்கணும். உங்களுக்கு ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ்ல எல்லாம் சேர்றதுக்கு தான் வந்து 75% வந்து நம்ம 12th மார்க்ல வந்து தேவைப்படும். அதுவே நீங்க ஜிஎஃப்டிஸ்ல படிக்கணும்னா உங்களுக்கு வந்து 65% மார்க் இருந்தாலே உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இப்ப ஜெனரல் கேட்டகரியில இல்லாம எஸ்சி எஸ்டியோ இல்ல பிடபிள்யூடி கேட்டகரியோ, பிடபிள்யூடின்றது பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க அட்வான்ஸ்ல வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மார்க் ரொம்ப குறைச்சலா இருக்கீங்க, ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ்ன்னு ஒண்ணு வந்து கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 வருஷம் படிப்புனா ஒரு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த நம்மளுக்கு ஐஐடிஸ்ல நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கிறோமோ ஐஐடிஸ்க்கு மட்டும் தான் இது. ஜேஇ அட்வான்ஸ்ல செலக்ட் ஆகி அந்த ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ் வந்து இப்ப நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு 50 மார்க் எடுக்கணும்னா இது வந்து நீங்க 30 மார்க் அந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 5 மார்க் 7 மார்க்னு ஒவ்வொன்றும் கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து நம்ம மார்க் வாங்கி நம்ம செலக்ட் ஆயிருந்தோம்னா அந்த மாதிரி கோர்சஸ்லயும் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜோசா கவுன்சிலிங்ல உள்ள போறப்ப நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்காது. நமக்கு வந்து அப்படியே நம்ம சீட் அலாட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஜோசால சீட் அலாட் ஆகல, நம்மளுக்கு இல்ல கிடைச்ச சீட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சீசார் ரவுண்டுன்னு ஒண்ணு நடக்கும். அது வந்து 3 ரவுண்டா நடக்கும். அதுல வந்து நீங்க போகணும்னா 4000 வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி தான் உள்ள இருக்கும். இதோட டீடைலா உங்களுக்கு வேணும்னா ஒரு வீடியோல நான் டீடைல் சொல்றேன். ட்ரிபிள் ஐடிஸ்ல வந்து ஃபீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் இல்லாமையும் இருக்கு. நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம சேர்றதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் எல்லாம் நம்மளால பே பண்ண முடியுமான்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்இ கவுன்சிலிங், ஸ்டேட் போர்டோட கவுன்சிலிங் இது. இது வந்து உங்களுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜூன்ல வந்து நம்மளுக்கு சீட் வந்து அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா 4 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் வந்து ஸ்பெஷல் ரவுண்ட் நடக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அது இல்லாம 3 ஜெனரல் ரவுண்ட் நடக்கும். இதுல வந்து நம்மளுக்கு பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு பிரிச்சு தான் சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓபன் கேட்டகரின்றது பொதுவான சீட். அதுல வந்து யார் வேணாலும் நம்ம வந்து மார்க் அதிகமா இருக்கிறப்ப சீட் எடுத்துக்கலாம். டிஎன்இ கவுன்சிலிங் வந்து நம்மளோட 12th மார்க்கை வச்சு அதோட கட் ஆஃபை வச்சு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதுல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ஒரு ரவுண்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குறப்ப சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 2ல இருந்து 3 நாள் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல சீட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்ப படிக்காம இருந்தாங்கன்னா, அதாவது எந்த ஒரு டிகிரியும் இல்லாம 10th பிளஸ் 2 முடிச்ச ஒரு பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட டிசி இதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 25,000 வந்து கவர்மெண்ட் வந்து உங்க ஃபீஸ்ல வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு வந்து 50,000 வந்து தருவாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இருந்தா உங்களுக்கு வந்து ஜாக்பாட்னே சொல்லலாம். நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, ஃபுல் ஃபீஸுமே கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடும். நீங்க ஃப்ரீயா இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த நியூஸ் வந்து பாஸ் பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷன் சொல்லிட்டு கவுன்சிலிங்ல அட்டன் பண்றப்ப 2 சாய்ஸ் ஃபில்லிங் தனித்தனியா பண்ணணும். ஒன்னு ஜெனரலுக்கு பண்ணணும், ஒன்னு வந்து 7.5க்கு பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் எடுப்பாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இருந்தா அந்த 7.5ல உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா நீங்க எந்த பெரிய காலேஜ், நீங்க பிரைவேட் காலேஜா இருக்கட்டும் இல்ல எஸ்எஸ்என் மாதிரி பெரிய காலேஜ் கிடைச்சா கூட நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்ல. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு எல்லா ஃபீஸுமே வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். அதே மாதிரி நீங்க ஜேஇ மெயின்ஸ் இல்ல அட்வான்ஸ் எதுக்கா இருந்தாலும் கோச்சிங்னாலும் சரி இல்ல நீட் கோச்சிங்னாலும் சரி நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு மட்டும் ஏரியால ஒவ்வொரு சென்டர் அமைச்சு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. முடியாதுன்றது எதுவுமே இல்ல. லைஃப்ல ஜெயிக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா சக்சஸ் நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமா சீட் எடுக்கிறப்பதான் கிடைக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க வந்து அர்ஜென்ட்ல போய் ஒரு டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜ்லயோ தானாவே போய் முன் வந்து ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்ந்துறாங்க. நம்ம கவுன்சிலிங் அப்ப எடுக்கிறப்பதான் நம்ம கவர்மெண்ட் மூலியமா ஒரு சீட் எடுத்ததுக்கான ப்ரூஃபாவே இருக்கும். நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல சீட் எடுக்கிறேன் இல்ல டொனேஷன் கட்டி எடுக்கிறேன்னா வருஷம் வந்து நான் டொனேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டவுட் கேட்கறாங்க. நம்ம டொனேஷன் மூலியமா போய் சேர்றப்ப அந்த முதல்ல கட்டுற இனிஷியல் அமௌண்ட் அவங்க வந்து கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அது வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுவோம். நெக்ஸ்ட் வருஷத்துக்கெல்லாம் நமக்கு ஃபீஸ் மட்டும் தான் வந்து
பே பண்ற மாதிரி இருக்கும். டொனேஷன் அமௌண்ட் எதுவும் வராது. அது வந்து நான் கிளியரா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு காலேஜுக்கு போய் ஒரு பிரைவேட் காலேஜா சேர்றீங்கன்னா சூஸ் பண்றப்ப கிட்டத்தட்ட இயர்லி வந்து நமக்கு ஒரு 3 லேக்காவது கண்டிப்பா தேவைப்படும். அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுவே நீங்க கவுன்சிலிங் மூலியமா போறப்ப நமக்கு வந்து டொனேஷன் எதுவும் இல்லாம ஃபீஸ் மட்டும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தேவைப்படும். அதுவே நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் போய் சேர்றீங்கன்னா, அது வந்து பாதி அமௌண்ட்டா நமக்கு 1,50,000 லட்சமாவது செலவாகும். அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுட்டு, நீங்க வந்து படிக்கிறப்பயே அத வந்து ரெடி பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம எல்லா காலேஜுக்குமே பிகாம், பிஏ, பிபிஏ அந்த மாதிரிலாம் அப்ளை பண்றதுக்கு வந்து கியூட்ன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அத வந்து நம்ம அட்டெண்ட் பண்றப்ப ஒரே கவுன்சிலிங்ல நம்ம எல்லா காலேஜுக்குமே வந்து அப்ளிகேஷன் போட முடியும். அது ஒண்ணுத்துல நம்ம செலக்ட் ஆனாலே நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரன்ஸும் எழுதி பார்க்கறதுக்கு பாருங்க. நீட்டுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா தான். நம்மளுக்கு இதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. அதுவும் வந்து என்டிஏ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இத வந்து நான் இன்ஜினியரிங்க்கு மட்டும் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி ஐஐடிஸ், என்ஐடிஸ்ல ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும்ன்றதில்ல. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நாங்க அட்டெண்ட் பண்ணி நாங்க போய் சேர்ந்தனால எனக்கு வந்து தெரிஞ்ச டீடைல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதா இருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.